ஓம் சாந்தி. தலைப்பு: ஆன்மீகப் படை. பாரத திருநாட்டின் புதிய மாற்றத்திற்கு என்பதே நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவது. இந்த சிரேஷ்டமான காரியத்தை செய்விப்பவர் பரம்பொருளே. இந்த மிக உன்னதமான காரியத்திற்கு பரமாத்மா கூட குப்தமான ரீதியில் முப்படை அமைத்துள்ளார். ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக எப்படி உடல் சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுடன் இராணுவ வீரர்களை கொண்டு தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை என அமைத்துள்ளதோ, அதே போல தூய்மையும் சத்தியமும் கொண்ட யோக பலத்தின் வலிமைக்கேற்ப தந்தை கூட யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்று முப்படை அமைத்து குப்தமான ரீதியில் தளபதியாக இறைவனே இயக்கிக் கொண்டு வருகின்றார். யோகேஸ்வரர் சர்வசக்திவான். தன்னிடம் உள்ள யோக பலத்தையும் சர்வ சக்திகளையும் குழந்தைகளுடைய யோகத்தின் திறமைக்கேற்ப அவரவர்க்குள் நிரப்பி ஆத்மா பரமாத்மா தொடர்பில் வலிமை வாய்ந்தவர்களாக தயார்படுத்தி வைத்துள்ளார். இதுவரை உலகளவில் நாலாபுறமும் பக்தியின் தரம், குணங்களின் திறம் வைத்து தேர்வு செய்து ராஜயோகத்தின் மூலம் ஞான யோகத்தின் சிறப்பான பயிற்சி கொடுத்து சுமார் 8 லட்சம் 9 லட்சம் பேருக்கு இந்த இராணுவ படையை உருவாக்கி இருக்கின்றார். உலகின் நாலாபுறமும் நிறுத்தி உள்ளார். சத்யுக ஸ்தாபனைக்காகவும் கலியுக அழிவிற்காகவும் நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படையை ஆன்மீக பலம் கொண்ட இவர்கள் யோக வலிமை கொண்ட வலிமை வாய்ந்த அணுகுண்டு போல ஆத்மீக பாம்ஸ் சேமித்து தயாராக தீவிர கதியில் தக்க சமயத்தில் விதிமுறைப்படி பயன்படுத்த தினமும் சிறப்பான ஞான வகுப்புகள் மூலம் ஊக்கம் உற்சாகம் குறையாது கொடுத்து கொண்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். மேலும் இப்படை பரமாத்மாவின் கட்டளைப்படி ஸ்ரீமத் படி தூய்மையின் மாபெரும் சக்தியின் ஆதாரத்திலும் அகிம்சையின் அடிப்படையிலும் உருவாகியுள்ளது. இந்த பிரம்மா குமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மூலம் உருவாகி உள்ள அமைதிப்படை ராஜ யோகிகளே இறுதியில் வெற்றி நிச்சயமடைவர். இப்படையில் ஆன்மீக ரீதியில் ஆண் பெண் இருபாலருமே உள்ளனர். அணு ஆயுத போர் நிச்சயம் கூடிய விரைவில் வரப்போகிறது. அறிவியல் சக்தியும் ஆன்மீக சக்தியும் ஒன்றிணைந்து ஒரே வலிமையுடன் தீவிரமாக செயல்படும் போது பழைய பாரதம் புதிய பாரதமாக மாற்றத்தில் வந்துவிடும். தீய சக்திகள், அதர்மங்கள் அழிக்கப்பட்டுவிடும். அப்போது இந்த ஆன்மீக படை தான் இருக்கின்ற இடத்தில் இருந்தே சேமிப்பில் வைத்துள்ள யோக சக்தியின் கிரணங்களை உலகின் நாலாபுறமும் முழு வலிமையுடன் பரப்புவர். பாரதத்தின் எல்லையில் நின்றுள்ள நமது சகோதர இராணுவ வீரர்களுக்கு கூட, எதிரிகளுக்கு கூட முழு வலிமையுடன் அகிம்சையின் அடிப்படையில் இரத்தமின்றி கத்தியின்றி யோக பலத்தின் மூலமாக அனுப்புவர். இந்த யோக பலத்தின் மூலமும் அந்த உடற்பலத்தின் மூலமும் வலிமையும் வளமும் நிறைந்த புதிய பாரதம் உருவாகிவிடும், மலர்ந்துவிடும். அந்த ஆன்மீக படையில் நின்றுள்ள ஒரு ஆன்மீக ஆத்மா நான் என்று சுத்த பெருமையுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோகத்தில் தினமும் என்னை விதிப்படி அமர்த்திக் கொள்வேன். தூய்மை என்ற கோட்டையை தூய்மை என்ற கோட்டையை கூட பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டையும், உடல் ஆத்மா இரண்டையும் எந்த ரீதியிலும் மாயை தாக்காதபடி, எண்ண அளவில் கூட அசைக்க முடியாதபடி அஸ்திவாரத்தை உறுதியாக்கிக் கொள்வோம். ஒவ்வொருவருமே அவரவர் யோக பலத்திற்கேற்ப இறைவனோடு இணைந்து தீவிர கதியில் எங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் பரம்பொருள் ஒருவரே. பாரத தாயின் கழுத்திலே நிச்சயமாக வெற்றி மாலை சூட்டுவோம். இந்த ஆன்மீக படையில் 38 வயதில் சேர்ந்தேன். வாருங்கள். பாரதியார், சுவாமி விவேகானந்தர், அன்னை தெரசா, ராமகிருஷ்ணர், வள்ளலார், மகாத்மா காந்தி முதலிய ஆன்மீக வாதிகளின் கனவை நனவாக்கி ராவண ராஜ்யத்தை அழித்து ராம ராஜ்யத்தை கட்டாயம் உருவாக்கி விடுவோம். அகிம்சையின் அடிப்படையில் அமைதியின் சக்தி மூலமே புதிய பாரதம் உருவாக்குவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் மலரும்
ஞானத் திரையில் ஞானப்பூக்கள். வாருங்கள், ஞானப்பூக்களை பறிப்பீர். ஓம் சாந்தி.